Hello guys, in our topic Memorandum of Association. அதாவது Memorandum of Association என்னன்னா under Indian Company Law, Memorandum of Association is a foundation legal document defines the constitution, scope of activity of a company. அதாவது ஒரு கம்பெனியோடைய கான்ஸ்டியூஷன், ஒரு சட்ட வரையறை, அதோடைய ஸ்கோப் என்ன, ஃபியூச்சர் என்னென்ன பண்ண போகுது, அதெல்லாம் வந்து ஒரு வரையறை பண்ணுறது, ஒரு லிஸ்ட் ஆஃப் பண்ணுறது தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர் அட் த டைம் ஆஃப் இன்கார்பரேஷன். இது எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி வந்து எப்போ இன்கார்பரேஷன் பண்ணுறாங்களோ, எப்போ ஆரம்பிக்கிறாங்க, இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து இந்த MOA ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆக்ட்ஸ் ஆஸ் ஏ கேரக்டர் ஆஃப் த சார்ட்டர் ஆஃப் த கம்பெனி. ஓகேங்களா? ஸோ சார்ட்டர் ஆஃப் த கம்பெனினா கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கம்பெனி. கான்ஸ்டியூஷன்னா இட்ஸ் மீன்ஸ் அந்த சட்ட வரையறை, அந்த கம்பெனியோடைய சட்ட வரையறை தான் இதை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ MOA இஸ் கவர்னட் பை கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஓகேங்களா? ஸோ இந்த MOA வந்து எந்த ஆக்ட் கீழே வருதுன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே வரும். ஓகே, இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா MOA is a public documents binds the company and its members and third parties. அதாவது இந்த MOA என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட், இது வந்து கம்பெனியும் அதோட மெம்பரையும் வந்து பைண்ட் பண்ணுது, ஒன்று சேர்க்குது, அண்ட் தேர்ட் பார்ட்டிஸையும் ஒன்று சேர்க்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ஸ்கோப் அண்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தோன்னா லே அவுட் த பர்மிசபிள் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் த கம்பெனி. இது வந்து ஒரு வரையறை கொடுக்குது, இந்தந்த வகையான பிஸ்னஸ்லாம் அவங்க பண்ணலாம், இந்த வகையான ஆப்ரேஷன்லாம் இந்த கம்பெனி பண்ண முடியும், இந்தந்த வகையான ஆக்டிவிட்டி இந்த கம்பெனி பண்ண முடியும், அதை தாண்டி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ, ஒரு காமன் பீப்புளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ, ஒரு கம்பெனிக்கு அதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் நீ பண்ணலாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த கம்பெனி இது பண்ணணும், இந்த கம்பெனி பண்ணக்கூடாதுன்றத ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி, அது செக்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்குறது தான் இந்த MOA நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் cannot contradict the act. ஓகேங்களா? இது என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொவிஷன் இந்த MOA cannot be contrary டு த கம்பெனிஸ். அதாவது இது வந்து ஒரு ஆப்போசிட் நேச்சரில் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம எதிர்க்க முடியாது, அதை வந்து நம்ம தப்பாக பயன்படுத்த முடியாது. விச் மீன்ஸ் அவங்க அதுக்கு ஆப்போசிட் ரெகுலேஷனில் செயல்பட முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா இது அந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ லீகல் கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து இதை வந்து எதிர்க்க முடியாது யாரும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஓகேங்களா? விச் மீன்ஸ் அது ஆப்போசிட் டிரெக்ஷனில் பண்ண முடியாது எதையுமே சொல்கிறாங்க. ஓகே, ஃபார்மட் அண்ட் கண்டென்ட்ஸ் ஆஃப் MOA. அந்த MOAன்றாங்க அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நேம் கிளாஸ். ஸோ நேம் கிளாஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை த நேம் ஆஃப் த கம்பெனி. அந்த கம்பெனியோட நேமை வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அது மஸ்ட் இன்க்ளூட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து பிரைவேட் லிமிடெட் போடணும், பப்ளிக் வந்ததுன்னா அவர் லிமிடெட் போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ இங்கே பிரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் வந்து பப்ளிக்கு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணாத கம்பெனிஸ்லாம் வந்து பிரைவேட் லிமிடெட் கீழே வரும், பப்ளிக்கு ஷேர் இஷ்யூ பண்ண கம்பெனிலாம் லிமிடெட் கீழே வரும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் கிளாஸ். ஸோ ரிஜிஸ்டர் கிளாஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த ஸ்டேட் விச் ரிஜிஸ்டர்ட் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி வில் பி சுவிச்சஸ். அதாவது அது என்ன அந்த இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இந்த கான்செப்ட் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் வந்து எந்த ஸ்டேட்டு கீழே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, எந்த சுச்சுவேஷன், அதுமாதிரி எந்த பிளேஸ் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குன்னு மென்ஷன் ஆகிருக்கும். விச் மீன்ஸ் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஜஸ்ட் லைக் தட். ஓகேங்களா? அண்ட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் த ஜுரிடிக்ஷன் ஆஃப் த ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேங்களா? அதாவது இது எதுக்கு ஹெல்ப் பண்ணு பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணுவாங்க, இது வந்து எந்த ஜுரிடிக்ஷன் வருது, இது வந்து எந்த ஒரு எல்லைக்குள்ளே வருது, எந்த ஒரு சட்ட எல்லைக்குள்ளே வருது, அந்த முடிவு பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு. ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு தனி டாபிக் போகும் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேங்களா? நம்ம அப்போ முடியாத பார்ப்போம். அப்ஜெக்டிவ் கிளாஸ். ஸோ அப்ஜெக்டிவ் கிளாஸ் என்ன பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் த பிரைமரி மெயின் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் இன்கார்பரேட்டட். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ஜெக்ட் கிளாஸில் மொத்தம் 3 பிரிக்கலாம். ஓகேங்களா? இந்த மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க. ஸோ அப்ஜெக்ட் வந்து பிரைமரி, ஆக்சிலரி அண்ட் அதர்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பிரைமரினா அந்த கம்பெனி என்ன பண்ண போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோமா, இல்லை கூட்ஸ் எடுக்க போகிறோமா, இதெல்லாம் தான் பிரைமரி ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இன்க்ளூட்ஸ் இன்சிடென்ட் அண்ட் ஆக்சிலரி ஆப்ஜெக்ட்ஸ் நெசசரி டு அச்சீவ் த பிரைமரி ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது இந்த ஆக்சிலரி ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமரிகள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில சைடில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த சப் ஒர்க்ஸ் தான் நம்ம ப்ரொவைடிங் நெசசரி சப்போர்ட் டு த பிரைமரி ஆக்டிவிட்டீஸ். நம்ம பிரைமரி ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு உண்டான சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஆக்சிலரி அப்படின்னு சொல்லலாம். சின்ஸ் த கம்பெனிஸ் 2013 அதர்ஸ் கேட்டகரி ஹஸ் பீன் எலிமினேட்டட் ஃபார் த மோஸ்ட் கம்பெனிஸ். இங்கே நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த அதர்ஸ் கேட்டகரி எடுத்துட்டாங்க, எலிமினேட் பண்ணிட்டாங்க, இப்போதைக்கு கரண்டாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி கிளாஸ். ஸோ லைபிலிட்டி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை த லைபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் விச் கேன் பி லிமிடெட் பை ஷேர்ஸ் ஆர் கேரண்டி. அதாவது இந்த பாயிண்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஒரு கிளாஸில் அதில் இருக்க அந்த கம்பெனியில் இருக்க மெம்பர்ஸ் வந்து எதால் லிமிட் பண்ண பார்த்துருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து ஷேர்ஸால் லிமிட் பண்ண பார்த்துருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஷேர்ஸ் அதில் அது இந்த ஷேர்ஸுக்கு உண்டான லாபமும் நஷ்டமும் அவங்களை வந்து சேரும். ஓகேங்களா? அதே கேரண்டி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த சம் ஆஃப் அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகும், ப்ராஃபிட் ஆனாலும் அதுக்குண்டான அமௌண்ட் தான் வரும். ஓகேங்களா? ஸோ டிட்டர்மைன் ஷேர்ஸ் ஆர் கேரண்டி. ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறாங்க. கேபிட்டல் கிளாஸ். கேபிட்டல் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் த ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி த டிவிஷன் இன்டூ ஷேர்ஸ். ஓகேங்களா? அதாவது
இந்த கேபிட்டல் லாஸில் அந்த எம்ஓஏல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த கம்பெனி வந்து எவ்வளோ ரூபாய்க்கு கேபிட்டல் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் செபி, ஓகேங்களா. அதை வந்து எத்தனை ஷேர்ஸாக பிரித்து கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் கம்பெனிஸு 50, ஓகேங்களா, 50 lakhs டிவிடெண்ட், ஓகேங்களா, டிவைட் பண்ணலாம். 50 lakhs into 5 lakh equity shares. ஈச் ஷேர்ஸ் வந்து 10 rupeesக்கு வந்து அவங்களால ஷேர்ஸை விற்று கேபிட்டலாக கெயின் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இது கேபிட்டலாக உள்ளே வாங்கி அதை வந்து பிஸ்னஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா அவர் வரையறை கொடுத்துருப்பாங்க, அது மூலமாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நேம் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ப்ரொமோட்டர்ஸ் யாரெல்லாம் அந்த கம்பெனி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அந்த கம்பெனி ஓனர்ஸு, அதை வந்து எம்ஓஏ மென்ஷன் பண்ணுவோம், ஓகேங்களா. அலாங் வித் டீட்டெயில்ஸ் சச் எஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் சப்ஸ்கிரைபு, அதாவது அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க வந்து யார் யார் எங்கெங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த டீட்டெயிலாம் வந்து இதில் இருக்கும். ஸோ இதை நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அதில் வந்து ரமேஷ்குமார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காங்க, அவங்க ஆக்குபேஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து 5 equity shares வச்சுருக்காங்கன்றாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியா சர்மா டெல்லி இன்ஜினியர் இருக்காங்க, அதான் 3 equity shares வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ஓஏல மெமரண்டம் ஆஃப் ஆர்டிகலில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இவங்க வந்து இவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அதன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் காஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பை சப்ஸ்கிரைபர்ஸ் அபவுட் தர் இன்டென்ட் டு த ஃப்ரம் த கம்பெனி. அதாவது நான் ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்னா என்னோட இன்டென்ஷன் என்ன அந்த கம்பெனிக்கிட்ட. ஸோ நல்ல ப்ராஃபிட் பண்ணணும், நல்ல சர்வீஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் பெட்டர் ஃபார் அ பப்ளிக், இட்ஸ் பெட்டர் ஃபார் அ சொசைட்டி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேஷன் கிளாஸ் சொல்லலாம். ஃபைலிங் ரெக்யூமெண்ட்ஸ். ஸோ இந்த எம்ஓஏ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும், என்ன ரெக்யூமெண்ட்ஸ் பார்க்குங்களா. இந்த எம்ஓஏ மஸ்ட் ஃபைல் வித் த ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், ஓகேங்களா. இந்த எம்ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனி கீழே மஸ்ட் ஃபைல் பண்ணிருக்கணும். ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனி ஃபைல் பண்ணி தான் எம்ஓஏ ஃபைல் பண்ண முடியும். டியூரிங் த இன்கிரிப்ஷன் ப்ராசஸ் மஸ்ட் பி ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மட் ப்ரொவைடட். அதாவது இந்த இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப்டிவ் ஃபார்மேட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்போம், அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்டர் த டேபிள் A to E ஷெட்யூல் 1 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இது வந்து எது கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் A to E ஷெட்யூல் 1 கீழே கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்ஓஏ. இம்பார்ட்டன்ஸ் எம்ஓஏ பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் அஸ் அ கான்ஸ்டியூஷன் ஆஃப் கம்பெனி. அதாவது அந்த கம்பெனியுடைய ஒரு சட்ட வரையறை செயல்படுது, ஓகேங்களா. விச் மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டிஃபைன்ஸ் த ஸ்கோப் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அந்த கம்பெனியுடைய ஸ்கோப் அண்ட் பவரை இது சொல்லுது. ஜஸ்ட் லைக் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியில் வந்து இப்போ இந்தியாவில் வந்து இந்த சட்டம் இருக்குது, இதை பண்ணக்கூடாது, இதை பண்ண முடியும், இதே அமெரிக்காவில் வந்து வேறு மாறும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு உண்டான ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுக்குறதா இந்த எம்ஓஏ சொல்லலாம், ஓகேங்களா. அண்ட் தென் டிஃபைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கம்பெனிஸ் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கும் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு இருக்கிற இடையில இருக்கிற ஒரு உறவை வந்து இது பிட்வீன் த கம்பெனி இது வந்து சொல்லுது, ஓகே, டிஃபைன் பண்ணுது. இவங்க வந்து இந்த ரீசனுக்காக ஷேர் வாங்கியிருக்காங்க, இவங்க வந்து இந்த கம்பெனி இவ்வளோ ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் பைண்ட் பண்ணுது, ஒன்று செய்யுது, ஓகேங்களா. அண்ட் ப்ரொவைட் த கிளாரிட்டியாக வந்து பர்மிசபிள் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி லிமிட்டிங் இட்ஸ் ஆப்ரேஷன். அதாவது இது வந்து ஒரு கம்பெனிக்கு நீங்கள் இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பர்மிசபிள் ஆக்டிவிட்டி ஒரு சர்க்கிளை கொடுக்குது, ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, லிமிட்டிங் இட்ஸ் ஆப்ரேஷன், ஆப்ரேஷன் வந்து லிமிட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ பேசிக்காக ஃபைனலாக எப்படி முடிக்கணும்னா இந்த எம்ஓஏன்றது ஒரு கம்பெனிக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி, ஓகேங்களா. ஸோ இதை அப்படி ட்ரீட் பண்ணும்போது தான் இதில் எல்லா டீட்டெயில்ஸும் A to Z இருக்கும். ஸோ இதாங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் புரிஞ்சு நினைக்கிறேன். வாழ்த்துடன் மீட் பண்ணும் போது விடைபெறுவது உங்கள் பாலா.